ஹாய் டியர். டுடே வந்துட்டு நம்ம ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் ஆஸ் யூஸ்வல் வந்துட்டு தமிழில் போட்டிருப்பேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே டியர், ஸோ இந்த ஒன் ஷாட் யாருக்கு அப்படின்னா ஜிம்னாக்கு தான். ஸோ டைட்டில் என்ன பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தி பஸ். ஓகேவா, ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட வீட்டில் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களோட ஃப்ரெண்ட் வந்துட்டு சாரா தான். ஸோ அவளும் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா. ஏய் என்ன கண்டிப்பாக போயே ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. போய் தாண்டி ஆகணும், என்னால் இங்கே இருக்க முடியல, எனக்கு எதையுமே வந்துட்டு ஒரு மாதிரி எந்த இடத்த பார்த்தாலும் தேவையில்லாத பல தாட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படிங்கிறீங்க. இதுக்காக ஏன்டி நீ அவ்வளோ தூரம் போகணுன்னு நினைக்கிற, அம்மா பாரு எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. ஏன்னா உங்களுக்கு அம்மா மட்டும்தான். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி சேடாக உட்காந்துருக்காங்க. தேவையில்லாமல் நம்மளே வந்துட்டு இவளோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கில்ட்டினஸ் வேறு. ஸோ அதையும் சொல்கிறா. பாரு, அவங்க ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க, நீ அவங்கள அப்படி ஃபீல் பண்ண வைக்காத, அவங்க முன்னாடியே ஹாப்பியாகிடு, அப்போ தான் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. இல்லைனா நம்மளால தான் நம்மளோட பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தானே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு அவள் சொல்கிறா. ஸோ நீங்கள் கொஞ்ச நாளைக்கு நான் எனக்காகவும் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஒரே வார்த்தை தான் சொல்கிறீங்க. ஸோ இதுக்கப்புறம் சாராக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் சொல்கிற வார்த்தை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு வேர்டாக இருக்கலாம், பட் அதுக்கான மீனிங் நிறையா இருக்குல்ல. ஸோ அதை அவள் புரிஞ்சுக்கிட்டா. சரிடி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, அப்பப்போ கால் பண்ணு, முடிஞ்சா நானும் அங்கேயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணுறா. ஸோ நீங்கள் அவ்வளோ ஹக் பேக் பண்ணிவிட்டு ஓகே சாரா பாய், அம்மா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் அப்படின்னா சாரா வந்துட்டு உங்களோட பக்கத்து வீடு தான். ஸோ அதனால தான் வந்துட்டு இப்படி சொல்கிறீங்க. நான் அம்மா நல்லா பார்த்துக்கிறேன், நீ பார்த்து பத்திரமா இரு, முடிஞ்சால் லீவுக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஃபைனலாக எல்லாம் பேக்கிங்கெல்லாம் முடிஞ்சு அம்மாக்கிட்டேயும் பேசிவிட்டு சரி ஓகேம்மா நான் கிளம்புறேன், பார்த்து பத்திரமா இருங்க, ஏதாவதுனா கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே வந்து கேப் புக் பண்ணியிருப்பீங்க, அங்கே போகிறீங்க. ஸோ சாரா வந்துட்டு நானும் வரேன் அப்படிங்கிறா. வேணாம், நானே போய்க்கிறேன், எவ்வளோ தூரம் நீ என் கூட வர முடியும், ஸோ ஒரு கட்டத்தில் நானும் தனியாக இருந்து தானே ஆகணும், பழகிக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேபில் ஏறி போகிறீங்க. இதை கேட்குறவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எங்கேயுமே தனியாக போகாத பொண்ணு. ஸோ எப்பவுமே உங்களோட அம்மா உங்கள் கூடயே இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்களுக்கு அதாவது எப்படி சொன்னால் நீங்கள் மேரேஜ் வேணான்னு சொல்லியிருந்திருப்பீங்க. ஆனால் அவங்க வந்துட்டு எனக்கு அப்புறம் யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பாவும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மேரேஜ் லைஃப் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பீட்டர் மாதிரி. ஓகேவா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு அது பிடிக்கல, கொஞ்சம் உங்களுக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் நீங்கள் டிவோர்ஸ் வாங்கியிருப்பீங்க. டிவோர்ஸ் வாங்கினதுக்கப்புறமா கொஞ்ச நாள் இங்கேயே வீட்டில் 1 இயர் இருந்திருக்கீங்க. உங்களால் முடியல, ஒரு மாதிரி பல டிப்ரெஷன், பல தாட்ஸ், அது இது, ஏன் நம்ம லைஃப் மட்டும் இப்படி ஆச்சு, போகிற பக்கம் எதுக்கு அது இது கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிப்ரெஷனுக்குள்ளேயே போயிருப்பீங்க. ஸோ அதனாலேயே நீங்கள் வந்துட்டு என் லைஃப்பை நான் ரீஸ்டார்ட் பண்ணணும், நான் தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மாதிரி முடிவெடுத்து ஃபாரினுக்கு ஜாப் அப்ளை பண்ணி அங்கே தான் போகிறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே தான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் இப்போ வந்துட்டு ரிசைன் பண்ணிவிட்டு ஸோ வேறு ஒரு கம்பெனிக்கு ஃபாரினுக்கு போகிறீங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா சுவிட்சர்லாண்ட் போகிறீங்க. ஓகே டியர், ஸோ இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இதுக்கு மேலே பார்ப்போம். ஸோ இதாவது ஸ்டோரியோட சின்ன இன்ட்ரோ. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஏர்போர்ட் போயிட்டீங்க. அங்கே வந்துட்டு அந்த ஏதோ போர்டிங்லாம் சொல்லுவாங்கள்ல, கரெக்டாக எனக்கு அதன் ப்ராசஸ் எதுவுமே தெரியாது டியர். ஸோ செக்கிங்காக போர்டிங்கா இல்லை எதுக்கப்புறம் எதுன்னு, ஏன்னா நான் முன்ன பின்ன செத்துனா தானே சுருக்காடு தெரியும். ஸோ அந்த மாதிரி எனக்கு அது தெரியல, நாங்களாம் போனதில்லை. ஸோ அதனால் சும்மா அரைக்குறையாக சொல்கிறேன். ஓகேவா, நீங்கள் வந்துட்டு அந்த போர்டிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு ஃப்ளைட்டும் வருது. ஸோ ஃப்ளைட் வந்ததுமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி டயர்டாக வேறு இருக்கா. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி சாப்பிடாம கூட வந்திருப்பீங்க, அதனால உங்களுக்கு ஒரு மாதிரி கேராக இருக்குது. சரி ஓகே, போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட முடியுமான்னு பார்க்குறீங்க. பட் ஃப்ளைட் வந்துச்சா, அதனால் முடியாது. ஒரு மாதிரி தலை பிடிச்சிட்டே அப்படியே அந்த லக்கேஜ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் அப்படியே எடுக்கிறீங்க. ஸோ அப்படி எடுக்கிறப்போ உங்களுக்கு விக்கல் வேறு வருது. இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் கூட நீங்கள் எடுத்துகிட்டு வரல. சரி ஓகே, ஃப்ளைட்டுக்கு போனால் தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு நடக்கலான்னு போகிறீங்க. பட் அந்த டைமில் உங்களுக்கு திரும்ப ரொம்ப விக்கல் வரவும் உங்களோட முன்னாடி வந்துட்டு, அதாவது உங்களுக்கு ஃப்ரெண்டில் ஒரு கை வந்துட்டு உங்களுக்கு வாட்டர் பாட்டில் கொடுக்குது. ஸோ நீங்கள் அது யாருன்னு பார்க்கல, கொடுத்தது வந்துட்டு டக்குன்னு வாங்கி குடிச்சிடுறீங்க. ஸோ குடிச்சிட்டு அந்த பாட்டில் வந்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. அப்போ தான் அவரோட ஃபேஸ் பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் தான். ஒரு பிரைட் ஸ்மைல். நீங்கள் வந்துட்டு அப்படியே அமைதியாக இருக்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு நல்லா ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹாய், என்னோடய பேர் ஜிமின், உங்களோட பேர் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே சொல்லலை, தேங்க்ஸ் ஃபார் த வாட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே உங்கள் பின்னாடியே வராரு. ஸோ நீங்கள் இவன் எதுக்கு என் பின்னாடி வரான், தண்ணி
அதாவது தண்ணி வாங்கி குடிச்சு தப்பாக போச்சோ அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் சிரிச்சிட்டே வந்துட்டுருக்காரு. ஏய் எதுக்கு என் பின்னாடி வர அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இது என்ன வம்பா போச்சு, நான் இது ஏர்போர்ட்டுமா, நீ ஃப்ளைட்டுக்கு போகிற, அதே ஃப்ளைட்டுக்கு தான் நானும் போகணும், அப்புறம் ஏன் வர, எதுக்கு வரேன்னா நீ இருக்கிறதுக்காக நான் வேறு ஃப்ளைட்டில் போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். ஓகே அப்படி நீங்கள் மறுபடியும் உங்களோட திங்ஸ் எல்லாம் சும்மா ஒரு பேக் மட்டும் இருக்குல்ல, ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஜிமின் அப்படியே வந்துட்டு அப்படியே கூலாக பின்னாடி வந்துட்டுருக்காரு. பாக்கெட்டில் வந்துட்டு 2 பாக்கெட்லேயும் கை விட்டுட்டு ஒரு மாதிரி கூலாக நடப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி நடந்து வந்துட்டுருக்காரு. நீங்களும் போய்ட்டு உங்களோட சீட்டில் உட்காந்துக்கிறீங்க. ஸோ உட்காந்துக்கப்புறம் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்துட்டு அகைன் உங்கள் சீட்லேயே வந்துட்டு பக்கத்தில் ஜிமின் தான் வந்து உட்காராரு. இங்கே என்ன வந்து உட்காரோம் அப்படிங்கிற நீங்கள் பார்க்குறீங்க. என்ன முறைக்கிற, எனக்கும் இதே சீட் தான், இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இதை ஒன்று காட்டுறாரு. ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த பக்கம் திரும்பிக்கிறீங்க. ஸோ அந்த ட்ராவல் வந்துட்டு போயிட்டே இருக்குது. ஜிமின் உங்ககிட்ட நிறையா பேச ட்ரை பண்ணுறாரு, பட் நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க. எதுக்கு லட்லான்னு பேசிகிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. இப்படி தான் ஒரு வழியாக வந்துட்டு நீங்கள் ஏர்போர்ட் மறுபடியும் அடுத்த ஏர்போர்ட் வரும்ல, ஸோ ஸ்விட்சர்லாந்து போவீங்க. ஸோ அங்கே வந்துட்டு ரன்வேல வந்துட்டு ஃப்ளைட் ஸ்டாப் ஆகுது. ஸோ எல்லோரும் வந்துட்டு இறங்குறாங்க. நீங்கள் அப்பா சாமி வந்து தொல்லை தீந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை பார்க்குறப்ப ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறீங்க. என்னவா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உங்களுக்கு முன்னே நடந்து போயிட்டுருக்காரு. தொல்லை உடஞ்சிது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வரீங்க. ஏன் அப்படின்னா லொடன்னு பேசிகிட்டே இருந்திருப்பாரு, அது இதுன்னு கேட்டே இருந்திருப்பாரு. நீங்கள் டென்ஷனே ஆகிருப்பீங்க, எதுக்குடா இது கூட உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி தான் அந்த டே வந்து போகுது. நீங்கள் ஃபைனலாக வந்துட்டு உங்களோட ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு வந்துட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு ப்ளேஸ்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த ப்ளேஸ்க்கு தான் போகிறீங்க. போயிட்டு உள்ளே போய் என்ன இருக்குது அப்படின்னா உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து அன்பேக் பண்ணுவீங்களோ, ஸோ அன்பேக் பண்ணி வைக்கிறீங்க. அந்த இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இன்னும் கூட 2-3 பேர் தங்குற அளவுக்கு இருக்குது. ஸோ பட் நான் ஒருத்தி இவ்வளோ இதில் தங்குவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே பார்த்துக்கலாம், கொஞ்ச நாளுக்கு ஜாப் போவோம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது செட் ஆனால் அவங்க கூட நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம், தனியாக வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலுமே உங்களுக்கு இந்த தனிமையும் பிடிச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு தனியாக இருந்து பழக்கம் இல்லைல்ல, ஸோ அதனால அந்த கூட யாராவது வேணும் அப்படின்னு தோணுது. பட் அட் த லாஸ்ட் டைம் உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இல்லை நான் தனியாக தான் இருப்பேன், இதுதான் எனக்கு நிரந்தரம், நான் மட்டும்தான் எனக்கு எப்பவுமே, வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம மட்டுமே இருந்துக்கலாம், வேறு யாரும் நமக்கு துணைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் உங்களோட மைண்ட் வந்துட்டு 2 பக்கம் மாற்றி இதாகும். ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஒரு 1 வீக் ஆகுது. உங்களுக்கு ஜாயின் பண்ணுற டேட்டும் வருது. ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களோட ஆஃபீஸ்க்கு போகிறீங்க ஜாயின் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு உங்களோட ஆஃபீஸ்க்கு போயிட்டீங்க. ஓகே அதை ரிசப்ஷனில் வந்துட்டு கேட்குறீங்க, என்னோடய பேர் வயன், நான் வந்துட்டு இங்கே புதுசாக ஜாயின் பண்ண போகிறேன், எனக்கு எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதாவது எந்த கேபின், என்ன ஒர்க் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு நீங்கள் பாஸை போய் மீட் பண்ணுங்கள் மேம், நேராக போயிட்டு லெஃப்ட்டில் போனீங்க அப்படின்னா ஒரு கேபின் இருக்கும். ஸோ அந்த கேபினுக்கு அடுத்து வந்துட்டு இன்னொரு கேபின் இருக்கும். ஸோ அதான் பாஸோட கேபின் அப்படிங்கிறாங்க. ஓ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அவங்க சொன்ன ரூட்டில் போகிறீங்க. ஸோ அந்த பாத்து வழியாக போகிறப்போ கரெக்டாக சொன்ன மாதிரி ஒரு சின்ன கேபின் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு இன்னொரு கேபின் வந்துட்டு அது ரொம்ப பெருசாக இருக்குது. என்ன கேபினில் கூட வேறுபாடா, இது சின்னது அது பெருசு, இது யாருக்கு அது யாருக்கு, பாஸ்னால் பெரிய கேபின் வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி நினச்சிட்டு சரி ஓகே நமக்கு என்னன்ட்டு போகிறீங்க. போயிட்டு கதவை வந்துட்டு நாக் பண்ணுறீங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு யார் அப்படின்னு கேட்குறாங்க. சார் நான் வயன், உங்களை மீட் பண்ண சொல்லியிருந்தாங்க, நான் நியூ ஜாயினி அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ கமான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறீங்க. ஸோ போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேரில் ஜிமின் உட்காந்துருக்காரு. ஸோ உங்களுக்கு செம ஷாக்கு, இவானா அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே சிரிச்சிட்டே ஒரு பிரைட் ஸ்மைல் தான். ஹாய் வெல்கம் அப்படிங்கிறாரு. குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. சாரா ஓகே குட் மார்னிங் மேம் அப்படிங்கிறாரு. சார் நான் இங்கே ஸ்டாஃப் தான், மேம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லவும் உங்களோட பேர் அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினியே பார்க்குறீங்க, முறைச்சி பார்க்குறீங்க. நான் பேர் தான் நான் கேட்டேன், அதுக்கே முறைக்கிற, நான் ஃப்ளைட்டில் கேட்டேன், நீ பேர் சொல்லவே இல்லை, ஏர்போர்ட்லேயும் கேட்டேன், நீ பேரை சொல்லவே இல்லை, அப்புறம் இப்போ நீ சொல்லி தானே ஆகணும், சொல்லு அப்படிங்கிறாரு. நீங்கள் வயன் அப்படிங்கிறீங்க. ஓ ஓகே மிஸ் வயன், நீங்கள் மிஸ்ஸஸா அப்படின்னு கேட்குறாரு. திரும்ப ஒரு முறை தான். ஓகே 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 வயன், சரி ஓகே, உங்களோட நேச்சர் ஆஃப் ஜாப் ஒர்க் என்ன அப்படின்னா என்னோடய பிஏ அப்படிங்கிறாரு. நோ அப்படிங்கிறீங்க. வாட் நோவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நான் வந்துட்டு
ப்ரோக்ராமிங் நல்லா பண்ணுவேன். ஸோ எனக்கு அந்த ஜாப் தான் வேணும். நான் அதுக்காக தான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ உங்களோட அப்பாயின்மெண்ட் லெட்டரில் கூட அதுதான் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதனால் எனக்கு அந்த ஜாப்பே கொடுங்க. இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா, சரி ஓகே, இப்போதைக்கு நீங்கள் ப்ரோக்ராமிங் டீம்லேயே இருங்க, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்படியே நீங்கள் ஓகே சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, எப்படி இவங்ககிட்ட வந்து சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஃப்ளைட்லேயே லொடன்னு பேசிக்கிட்டே இருந்தான். இப்போ என்னன்னா பிஏ வேலைக்கு கூப்பிட்டது ஒரு வேலைக்கு வைக்கிறது ஒரு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு டீம் அலோகேட் பண்ணியிருப்பாங்கள்ல, ஆக்சுவலாக வந்துட்டு உங்களை டீம் லீடராக போட்டிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு நிறையா இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால உங்களை டீம் லீடராக போட்டிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு போய்ட்டு எல்லாத்துக்கும் இன்ட்ரோ வைக்கிறீங்க. ஸோ நீங்கள் போய்ட்டு ஹாய் எல்லாத்துட்டும் சொல்லிட்டு இருக்கிறப்பவே ஜிமின் பின்னாடியே வராரு. ஸோ அவர் வந்ததுமே குட் மார்னிங் பாஸ் அப்படின்னு எல்லோரும் எந்திரிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஷாக்காக திரும்பி பார்க்குறீங்க. ஓ குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எல்லாத்துக்கும் விஷ் பண்ணிவிட்டு இருக்கிறப்போ அதில் ஒரு பாய் இருக்கார்ல, ஸோ அவர் வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணுறவர் தான். பாஸ் நீங்கள் இங்கே வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல, சடனாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி தான், அதனால் கேட்குறாங்க. இனிமே இங்கே தான் கொரியா இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரா. இங்கேயா அப்படிங்க நீங்கள் மாலை கீழே பார்த்துட்டு தொலைஞ்ச நான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிற்கிறீங்க. ஸோ உடனே ஜிம் வந்துட்டு ஓகே கைஸ் மீட் மிஸ் ஒயன். ஸோ இவங்க தான் இனிமேல் உங்களோட டீம் லீடர் அண்ட் இவங்க வந்துட்டு வெல் எஜுகேட்டட் அண்ட் ரொம்ப டேலண்டான பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வந்து தள்ளுறாரு. நீங்கள் அப்படியே ஜிம்மினே ஷாக்காக பார்த்துட்டு இருக்கிறீங்க. இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படி தான் ஒரு 1 வீக் போயிருக்கும். உங்களுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்தால் ஒரு மாதிரி நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னுக்காக தான் வேறு நாட்டுக்கே வந்திருப்பீங்க. இங்கே வந்து ஒரு பிரச்சனை வர மாதிரி இருக்குது உங்களுக்கு. சரி ஓகே பார்ப்போம், வேறு பக்கம் ஜாப் தேடிக்கலாம், அது வரைக்கும் இங்கே இருந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தான் சரி ஓகேன்னு சர்வே பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவ் அண்ட் மண்டே வந்துட்டு மறுபடியும் ஒர்க்கு போகிறீங்க. ஸோ அப்படி போகிறப்போ வெளியே தான் வீட்டு விட்டு வெளில வந்திருப்பீங்க. ஸோ வெளிலே வந்துட்டு ஒரு கார் வெயிட் பண்ணிட்டுருக்குது உங்களுக்காக வாசல்லையே. என்னது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ பார்த்தா டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிமின் தான் வெளில இருந்துச்சு வராரு. ஸோ லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்கள் இல்லை நான் கேபில் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பரவாயில்ல வேன், நானும் ஆஃபீஸ் தானே போகிறேன், வாங்க ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ நீங்கள் சார் நீங்கள் என்னோடய பாஸ் அவ்வளோதான், மற்றபடி நீங்கள் எனக்கு இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, அண்ட் எனக்கு உங்கள் கூட வர விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே மேலே கீழே பார்த்துட்டு உங்கள் விருப்பத்தை யார் கேட்டா, நான் என்ன உங்களை மட்டுமே கூப்பிட்டேன், என் காரை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஓப்பன் பண்ணுறப்போ நிறைய ஸ்டாஃபெல்லாம் உள்ள உட்காந்துருக்காங்க, ஒரு 2-3 பேர். ஸோ மிஸ் வயன் நல்லா பாருங்கள், நான் எல்லா ஸ்டாஃபையும் தான் கூப்பிட்டு போகிறேன், அவங்க எல்லாருமே டீம் லீடர். ஸோ எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது உங்கள் கூட, நீங்கள் ஒர்க்கு லேட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணிட்டோம். ஸோ மீட்டிங் முடிச்சுன்னா அடுத்த ஒர்க்கு பார்க்கணும், அதனால தான் லீடர்ஸ் எல்லாத்தையும் நான் கூப்பிட்டு போனேன், ப்ளீஸ் வந்து வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன்னு சொல்கிறீங்க, நல்லா தானே பார்க்குறீங்க, பின்னாடி ஆல்ரெடி ஃபுல், இங்கே தான் உட்காரணும், ஒரு சீட்டாக இருக்குது உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் வந்துட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிறாரு. ஸோ நீங்கள் வேறு வழியே இல்லாமல் அவர் கூடயே முன்னாடி போய்ட்டு ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஸோ அப்படி நேராக வந்துட்டு காரு ஆஃபீஸ்க்கு தான் போகுது. அப்படியே போக திரும்ப உங்களை பார்த்துட்டு போயிட்டுருக்காரு சிரிச்சுட்டே. நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, என்னது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, எனக்கு இது பிடிக்கவே இல்லை, இதெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருக்கீங்க. திரும்ப ஜிமின் வந்துட்டு மிஸ் வயன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி முறைச்சி நான் ஒன்றும் மிஸ் வயன் கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது மிஸ்ஸஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ உங்களோட பேருக்கு பின்னாடி யாரோட பேர் இருக்குது, ஸோ சொன்னீங்கன்னா நான் கரெக்டாக அதே மாதிரி கூப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கிண்டலாக சிரிக்கிறாரு. ஸோ நீங்கள் யார் பேரும் கிடையாது, நான் ஒயன் மட்டும்தான் அப்படிங்கிறீங்க. ஓ ஒயன் மட்டும்தான், சரிங்க ஓகே இறங்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தா ஆஃபீஸ் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு இறங்கிறீங்க. எல்லோரும் இறங்கி நேரம் அவங்க இதுக்கு தான் போகலான்னு போகிறீங்க. ஸோ பட் ஜிமின் மறுபடி கூப்பிட்டு எல்லாருமே ஸ்டாஃப் மீட்டிங் இருக்குது, மீட்டிங் ஹாலுக்கு வந்துடுங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைட் ஸ்மைல் தான். இவர் இப்படி சிரிக்கவே மாட்டார், என்னடா சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா அவர் தான் இங்கே பாஸ், ஓகேவா. அவருக்கு நிறையா கம்பெனிஸ் இருக்குது, நிறையா கண்ட்ரியில் எம்என்சி கம்பெனி. எம்என்சி அப்படின்னா மல்டிநேஷ்னல் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறையா கண்ட்ரியில் அவங்களோட கம்பெனிஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி தான் அதுதான் மீன் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்துட்டு ஒரு எம்என்சி கம்பெனி, அதனால் வந்து அப்படியே எல்லோரும் யோசிக்கிறாங்க, இவர் இதுக்கு முன்னாடி வந்தப்பெல்லாம் ஒரு மாதிரி ரூடாக தான் இருந்தார், இவர் மட்டும் என்ன சிரிக்கிறாரு,
சரி ஓகே, இது நல்லா தான் இருக்குது, சிரிச்சா அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிக்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு கேவலமாக இருக்குது சிரிச்சா அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் முணங்கிட்டு போயிட்டுருக்கிறீங்க. ஸோ அப்படி தான் எல்லோரும் மீட்டிங் ஹாலுக்கு போயாச்சு. போனதுக்கப்புறமா ஜிமின் வந்துட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் வந்துட்டு போட்டு காட்டுறாரு ப்ரொஜெக்டரில். ஸோ அதில் வந்துட்டு நம்மளோட கம்பெனி வந்துட்டு இதெல்லாம் பண்ணணும், இந்த ப்ராஜெக்டெல்லாம் நீங்கள் பண்ணணும். ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட்டு. இது நம்மளுக்கு கிடைச்சா கண்டிப்பாக வந்து நம்ம வந்துட்டு கம்பெனியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். ஸோ இன்னும் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஸோ எல்லாமே உங்களோட கையில் தான் இருக்குது, ப்ராஜெக்டை நல்லபடியாக முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே டீம் லீடர் தான். ஸோ இந்த டீம் லீடருக்கு ஒரு லீடர் வந்துட்டு மிஸ் ஒயன் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் திரும்பி முறைக்கிறீங்க. ஓகே ஒயன் மட்டும் தான். சரி ஓகே ஒயன், நீங்கள் வந்துட்டு இவங்க எல்லாத்தையும் வந்துட்டு கைட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே உங்களோட டீமுக்கு இனிமேல் வந்துட்டு ஒரு சப் லீடர் மாதிரி வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு நீங்கள் தனியாக வந்துட்டு ஒர்க்கை பார்க்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் 4 பேருமே இனிமேல் வந்துட்டு ஒரு டீம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 6 பேர் இருப்பீங்க. தனியாவா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. என்ன வேணும் யோசிக்கிறீங்க? நீங்கள் தான் நல்லா ப்ரோக்ராமிங் பண்ணுறவங்களாச்சே. ஸோ நல்ல ப்ரோக்ராமர் தானே, கண்டிப்பாக உங்கள் எல்லாருனாலையும் முடியும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இந்த பக்கம் நீங்கள் என்ன இந்த மனுஷன் இப்படி இருக்கான், புரிஞ்சுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆகிருக்கும். எல்லாருமே வந்துட்டு ப்ராஜெக்ட் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இந்த டைமில் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ முடிச்சிருக்கோ அவ்வளோ வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்கள், யாரது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போவே வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எதாவது கரெக்ஷன் இருந்தால் நாங்களும் சொல்லுவோம்லன்னு சொல்லிட்டு சொல்லவும் எல்லோரும் வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்ட் எல்லாம் சப்மிட் பண்ணுறதுக்கு போகிறீங்க. ஸோ ஜிமின், நீங்கள் அப்புறம் உங்களோட டீம் எல்லாருமே இப்படி தான். ஓகேவா? ஸோ எத்தனை பேர் வந்துட்டு அந்த காம்படிஷனில் வந்துட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நிறைய கம்பெனிஸ்லேருந்து வராங்க. ஸோ நீங்களும் போயிருக்கீங்க. போயிட்டு அவங்க வந்துட்டு எல்லாருமே நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்களோ, எந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களோ அதை வந்துட்டு உங்களோட தீம் ஐடியாவை சொல்ல தேவையில்லை. பட் உங்களோட ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் மாதிரி அதை மட்டும் காட்டுறீங்க. ஸோ இப்படி காட்டுறப்போ வேறு ஒரு கம்பெனி, ஓகேவா? ஸோ வேறு ஒருத்தவங்களோட கம்பெனி தான் வந்துட்டு நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் வந்துட்டு பேசிக்கிறாங்க. ஸோ அது ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எப்பயுமே அவரோட கம்பெனி ப்ராஜெக்ட் தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் வழக்கம். ஸோ அதையும் அவங்களே சொல்கிறாங்க. எப்பவுமே பார்க் குரூப் ஆஃப் கம்பெனியோட தானே ஃபஸ்ட்டாக வரும், பட் இந்த தடவை இவங்களோடது ரொம்ப நல்லா இருக்குல்ல, கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் இவங்களுக்கு தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. ஜிமின் காதுபடவே அது அவருக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுது. இப்படியெல்லாம் இருக்காதுல்ல, என்னாச்சு, நம்ம எதில் தப்பு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி செம்மையாக இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி பிடிக்கவே இல்லை. அப்படியே அங்கேருந்து எழுந்துச்சி வந்துடுறாரு. ஸோ நீங்கள் மறுபடியும் ஜிமினை பார்த்தா அங்கே கோமா எழுந்துச்சி போயிட்டுருப்பாரு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஸோ உங்களோட டீம் எல்லாருமே பார்த்துட்டு பாஸ்க்கு கோவம் வந்துச்சு போல், மறுபடியும் பழையபடி ஆயிடுவாரோ அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மாதிரி அவங்க பதறிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நாள் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தா அதில் திரும்ப பழையபடி மூஞ்சி தூக்கி வச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இப்படி தான் அந்த ஒரு டே ஃபுல்லாக போயிருக்கும். அடுத்த நாள் வந்துட்டு ஆஃபீஸ் போகிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு நல்லா உங்ககிட்ட க்ளோஸாக பேசுவார். பட் பேசுகிறதே இல்லை, ஒரு மாதிரி டிப்ரெஷனோட ஸ்ட்ரெஸ்ஸோடையே தெரிஞ்சிட்டே இருக்கார். ஸோ நீங்கள் தான் பார்த்துட்டு ஓகே, ஏதோ நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறோமா, நம்ம தான் லீடர் வேறு, இந்த டீம் லீடர்னு சொல்லிட்டு நம்ம இடத்துக்கு இங்கே தேவையில்லாமல் நம்மளை போட்டாங்க, என்னால் ஏதாவது பிரச்சனை வந்தால் நானும் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகே இந்த கம்பெனி விட்டு நான் போகிறது கன்ஃபார்ம் தான், ஆனால் அதுக்குள்ளே நான் எதனாவது இங்கே பண்ணிட்டு தான் போகணும். இவருக்காக இல்லை, இங்கே இருக்கிற மற்ற ஸ்டாஃப்ஸ்க்காக. நான் ஒருத்தி ஏதாவது ஒழுங்காக வேலை செய்யலைன்னா எல்லாத்து பேரும் ஸ்பாயில் ஆகிடும், அவங்களோட ஜாப்லாம் வந்துட்டு பிரச்சனை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நைட்டு பகலும் உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்கள் வீட்டுக்கே போகிறதில்ல. ஸோ இந்த பக்கம் உங்களோட டீமில் இருக்கிற எல்லோரும் வந்துட்டு ஓகே எனக்கு இதுக்கு மேலே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அரௌண்ட் ஒரு 9 o'clock போயிடுவாங்க. அது வரைக்கும் அவங்களும் ஒர்க் பண்ணுவாங்க. பட் நீங்கள் விடிய உட்காந்துட்டு அந்த கேபின்லேயே அது இது பண்ணிக்கிட்டு நீங்களே காஃபி போட்டு குடிக்கிறது அப்படி இப்படின்னு பண்ணிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு செம்ம டயர்டாகும். தூங்குறதில்ல ஒன்றும் இல்லை, ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே நீங்கள் கண்ணாசின்னு தூங்கினா தான் உண்டு. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு 2 3 நாள் ஆஃபீஸே வரலை. அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அப்போது அந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சாத்தி உட்காந்துட்டு தான் வெளியே வரல. ஸோ இப்போ வந்துட்டு சும்மா எதாச்சியாக ஃபோன் வந்துட்டு ஆன் பண்ணுறாரு. ஸோ ஆன் பண்ணிவிட்டு எப்படின்னா ஆஃபீஸில் வந்துட்டு அந்த கேமராலாம் செட் பண்ணியிருப்பாங்கள்ல, ஸோ அதை அப்படியே வந்துட்டு பார்க்குறாரு. எல்லோரும் என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க காலையிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு இருக்கிறப்போ எல்லோரும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது, எல்லோரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் என்னாச்சு இந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு யோசனை. ஸோ அப்படியே அவர் யோசிச்சுட்டே தூங்கியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் கண்ணை முழிச்சு பார்க்குறப்போ எப்படின்னா பாதி ஓடி இருக்கும்ல, ஸோ மறுபடியும் வந்துட்டு இந்த டைம் கரண்ட் டைமில் இருக்கிற இது வந்துட்டு தெரியாமல் கிளிக் பண்ணியிருப்பார். பார்த்தா நீங்கள் எவ்வளோ உட்காந்துருக்குறீங்க, யார் இது இந்நேரத்தில் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜூம் பண்ணி அந்த கேமரா மட்டும் செட் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள்
அவருக்கு நம்பவே முடியல. ஒயனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி மண்டையெல்லாம் சொரிஞ்சிக்கிட்டு அப்படியே முடியெல்லாம் மெஸ்ஸியாக இருக்குது. உட்காந்துட்டு டப்புன்னு போட்டு அந்த கீபோர்டை தட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே கண் அப்படியே செவந்து கிடக்குது. அந்த டார்க் சர்க்கிளெல்லாம் வந்திருக்குல்ல, அதுவே உங்களுக்கு வந்திருக்கு. அவர் பார்த்துட்டு அடுத்த 3 நாளுக்கு முன்னாடி 3 நாள்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் நைட் டைம் போட்டு பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் ஆஃபீஸை விட்டு வெளியவே போகலை, 3 நாளாக அங்கேயே உட்காந்துட்ருக்கீங்க. இதை பார்த்துட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போது அவள் ஒர்க் பண்ணிகிட்ருக்காளா? அப்போ நம்ம தான் வேஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கிவ் அப் பண்ணுற மாதிரி இப்படி உட்காந்துருக்கோமா? இன்னும் எதுவும் ஃபைனலாக முடிவாகலைல்ல, அப்போ நம்மையே ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது, நம்ம இப்போ இந்த மாதிரி இப்படி கிவ் அப் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரும் அந்த நேரத்துலேயே கிளம்பி வராரு. ஸோ கிளம்பி ஆஃபீஸ்க்கு வரும்போது நீங்கள் அப்படியே டைப் பண்ண உங்களுக்கு செம தூக்கம். அப்படியே போகிறீங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க, மறுபடியும் ஒர்க் பண்ணுறீங்க. என்ன தான் அப்படி பண்ணிகிட்டே இருந்தாலும் ஒரு மாதிரி டயர்ட் ஆகும்ல. ஸோ அப்படியே சரி ஓகே காஃபி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்கலான்ட்டு அந்த கப் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இது பண்ணுறீங்க. காஃபியும் தீந்துருச்சு. எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. ஸோ அப்படி உட்காந்துட்டு மறுபடியும் டைப் பண்ணிகிட்ருக்கப்போ கரெக்டாக உங்களோட பக்கத்தில் ஒரு காஃபி கப் வைக்கிறாங்க. ஒரு கை வருது. நீங்கள் அப்படியே அந்த காஃபி கப்பையே பார்த்துட்டு அந்த கை அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் தான். ஹாய் அப்படிங்கிறாரு. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அதை நான் கேட்கணும், நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பார்த்தா தெரியல, நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் நான் எதுக்கு ஒன்று டிஸ்டர்ப் பண்ண போகிறேன், உங்கள் வேலையை நீ பாரு, இந்தா காஃபி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஃப்ளாஸ்கில் ஊற்றி உங்களுக்கு கொடுத்துட்டு பக்கத்துலேயே அவர் எப்படி சொல்கிறது இன்னொரு சிஸ்டம் இருக்கும்ல, ஸோ அந்த இதில் அவர் ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காந்து உங்கள் கூட அவரும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இது வரைக்கும் முடிச்சிருக்கேன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ 2 பேரும் உட்காந்து செம்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமின் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு பண்ணிட்டே இருக்கீங்க. ஏன் இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுற, டைம் இன்னும் இருக்குல்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அப்போ அவருக்கு புரியலை. சரி ஓகே ஏதோ ஆர்வ கலரில் பண்ணுறா போலன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஸோ அப்படி நீங்கள் டைப் பண்ண உங்களுக்கு தூக்கம் தள்ளிடும்ல, அப்படி தான் பொத்துன்னு பக்கத்துலேயே சேரோட சாஞ்சு அப்படி தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு. பார்த்தா அப்படியே க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோ டயர்டு உங்களோட ஃபேஸில் தெரியுது. கையெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி செவந்து போய் கிடக்குது. அந்த கீபோர்டை தட்டி ஒரு மாதிரி பார்க்குறக்கு அவருக்கே கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவியா நீ அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க, உங்களுக்கு தெரில. இப்போது ஜிமின் உங்களை பார்த்துட்டு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல, நீங்கள் சேர் மேலே அப்படி கிடக்கிறது. ஸோ அவ்வளோ தூக்கம் உங்களுக்கு. சரி ஓகே அவன் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சேர்லேருந்து அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கிறாரு. அப்படியே 2 கையிலையும் தூக்குவாங்களோ, ஸோ அந்த மாதிரி தூக்கிக்கிறாரு. ஸோ தூக்கிட்டு கொண்டு போயிட்டு அவரோட கேபினில் சோஃபா இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த சோஃபாவில் உங்களை அப்படியே படுக்க வைக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே தூங்குறீங்க, நல்லா தூங்குறீங்க. அவர் அப்படியே தூங்குறவங்களே பார்த்துட்டு பக்கத்தில் டேபிள் எடுத்து போட்டு உட்காந்து அங்கேயே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா நீங்கள் உருண்டுக்கிட்டு விழுந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த டைமில் நீங்கள் செம்ம தூக்கம் இல்லை, 3 நாளாக தூக்கம் கேட்டால் எப்படி இருக்கும் மனுஷனுக்கு, அப்படி தான் தூங்கிட்டே இருக்கீங்க. அப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி உங்களோட ஹேரெல்லாம் லைட்டாக ஒரு மாதிரி வேவ் ஆகுதா. ஸோ அது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது, ஒரு மாதிரி சினிங்கிட்டே படுத்துட்ருக்கீங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவர் உங்களோட ஹேர்லாம் எடுத்துகிட்டு டிக் பண்ணி பின்னாடி காதுக்கு பின்னாடி இது பண்ணி விடுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் க்யூட்டாக தூங்கிட்டுருக்கீங்களா. ஸோ அவரும் அப்படியே கன்னத்தில் கை வச்சு செய்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களையே பார்த்துட்டு இப்படியே விடிஞ்சு போயிடுது. அப்படியே லைட்டாக விடிஞ்சே போயிடுது. ஸோ ஜிமின் உங்களை இன்னுமே பார்த்துட்டே தானே இருப்பார். ஏன்னா நீங்கள் அப்படியே பூனைக்குட்டியாட்ட தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ உங்களோட ஃபோர் ஹெட்டில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எந்திரிச்சு அந்த பக்கம் போயிடுறாரு. ஸோ நீங்கள் இப்போ தான் லைட்டாக எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு பார்த்தா நீங்கள் சோஃபாவில் இருக்கீங்க. இங்கே எப்படி நான் வந்தேன், அச்சுச்சோ ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அப்படியே ஓடுறீங்க. ஸோ ஓடுறப்போ ஜிமின் உங்களை பிளாக் பண்ணிவிட்டு எங்கே ஓடுற அப்படின்னு கேட்குறாரு. ஒர்க் இருக்குல்ல, நீங்கள் இந்த வேலை பண்ணி வச்சதா அப்படின்னு சொல்லி நீங்கள் முறைக்கிறீங்க. நான் ஒன்றும் உனக்கு குழந்தைங்க தூங்க வைக்கல, நீ தான் தூங்கிட்ட, அதனால சரி ஓகேன்னு குழந்தைங்க படுக்க வச்சேன். மற்றபடி நான் ஒன்றும் உனக்கு காஃபியில் தூக்க மாத்திரையெல்லாம் கலக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. உங்களுக்கு இப்போ தான் டவுட்டே வருது. ஏய் நீ தானே எனக்கு காஃபி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தானே எனக்கு காஃபி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் காஃபி மட்டும்தான் கொடுத்தேன், தூக்கம் நீ தான் தூங்கிட்ட அப்படிங்கிறாரு. காஃபி குடிச்சா எப்படி தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கவும், ஓகே வயன் நான்லாம் எதுவும் பண்ணலப்பா, நீ தூங்கிட்ட,
நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடுறாரு. பயமில்ல, அதுதான் வந்துட்டு காஃபியில் ஸ்லீப்பிங் பில்ஸ் லைட் இது கொஞ்சம் இருக்கும்ல, ஸோ அதை வந்துட்டு போட்டிருக்கோம். ஏன்னா நீங்கள் தூங்காமே இருக்கிறனால ஒரு மாதிரி ஆயிடுவீங்கன்ட்டு அதை அவர் வேணே கலந்து கொடுத்துருப்பாரு தூங்கட்டோன்னே. ஸோ நீங்கள் அதனால தான் தூங்கியிருப்பீங்க. ஸோ இப்போ அப்படியே ஜிம்மினை முறைக்கிறீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு ஒர்க்கை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. நீங்கள் வந்துட்டு இவனை புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அடுத்து நீங்கள் அப்படியே பாத்ரூம் போய்ட்டு வாஷ்அப் மட்டும் பண்ணிக்கிட்டு வந்து உங்களோட ஒர்க்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ மணி ஒரு 6:30 தான் இருக்கும். எல்லோரும் வந்துட்டு 10 o'clock தான் வருவாங்க. ஸோ 4 மணி நேரம் முன்னாடி இருக்குல்ல, அப்படி தான் 2 பேரும் மறுபடியும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஜிம்மினும் தூங்காமல் கொள்ளாமல் உங்க கூட உட்காந்து வேலை செஞ்சுட்டே இருக்காரு. இப்போது ஒரு 10 o'clock மேலே ஆகுது. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜிம்மினும் வந்துட்டு ஒர்க் பண்ணது போதும், போயிட்டு சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க. என்ன பொண்ணு இப்படியே அடமெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு எந்திரி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாரு கேன்டீனுக்கு தான். நீங்கள் யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, விடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன வேணால் நினச்சிட்டு போட்டோம், அண்ட் அவங்க எப்படி நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அது நீ நினைக்கிற மாதிரி அவங்க நினச்சா எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் நான் என்ன நினச்சேன், நான் ஒன்றும் நினைக்கல அப்படிங்கிறீங்க. நீ ஒன்றும் நினைக்கலையா, சரி ஓகே, ஆனால் நீ நினச்சல அது நடந்தால் எனக்கு ஹாப்பி தான் அப்படின்ட்டு சிரிச்சுட்டே போகிறாரு. ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு சிரிச்சுட்டு போயிடுறாரு. உங்களுக்கு தான் மண்டை போட்டு குழப்பிக்குது, இவன் என்ன இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் டேஸ்லாம் போயிட்டே இருக்கும். ஆனால் வந்துட்டு ஒரு டைம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களோட ஆஃபீஸில் கொலிக் இருக்காங்களா, ஸோ கூட ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அதில் ஒரு பையனுக்கு வந்துட்டு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஓகேவா. ஸோ அவன் வந்துட்டு உங்ககிட்ட நல்லா பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஸோ நீங்களும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக அவங்ககிட்ட பேசுகிறீங்க. அதனால ஜிம்மின் இங்கே புகையுது, பயங்கரமாக புகையுது. இவனை எதுக்கும் இங்கே நான் லீடராக போட்டேன்னு எனக்கு தெரில, டீம் லீடராக இவன் தேவையில்லாமல் இங்கே வந்து ஃப்ளிட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வயிற்றுச்சலாக இருக்குது. அவர் பண்ணால் தப்பு இல்லை, ஆனால் மற்றவங்க பண்ணால் மட்டும் தப்பான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு யோசிச்சுட்ருக்காரு. அது பத்தாதுக்கு நீங்கள் வேறு அவர்கிட்ட ரொம்ப நல்லா க்ளோஸாக பேசுகிறீங்களா அந்த ஒரு பையன்கிட்ட, அது இவருக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ அவன் ஏதாவது ப்ராஜெக்ட் எல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுத்தா, இது சொத்த அது சொத்த அது பார்த்தேன் இதை பண்ணு, இது இல்லை நீ இந்த மாதிரி பண்ணினா உன்னை டீம் தூக்கிடுவேன் அப்படிங்கிறாரு. அவனுக்கு ஒன்றுமே புரியல. நான் கரெக்டாக தானே பண்ணியிருக்கேன், ஏன் என்ன டீம்லேருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருக்கான். ஸோ இந்த மாதிரி தான் ஒன் டே வந்துட்டு அவன் உங்களுக்கு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, நான் இந்த மாதிரி மோட்டிவ்லலாம் அவங்க கூட பழகலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவன் வந்துட்டு எனக்கு தெரியும் நீ என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கா, பட் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறா, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டான். இதை பார்த்துட்டு நீங்கள் செம ஷாக்காக இருக்கிறீங்க. இது உங்களுக்கு ஷாக்கோ இல்லையோ, அந்த பக்கம் ஜிம்மினுக்கு செம ஷாக்காக இருக்குது. ப்ரப்போஸ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு வெறியாகுது அவருக்கு. அவர் அவங்ககிட்ட பேசலான்னு வரத்துக்குள்ளே நீங்களே வந்துட்டு அந்த பையன்கிட்ட இதை நான் உங்ககிட்ட முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்துருக்கணும், யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாது என்னோடய தப்பு தான், உனக்கு இந்த மாதிரி ஒரு தாட் வர வச்சது என் தப்பு தான், சாரி மன்னிச்சிக்கோ, பட் என்னால் வந்துட்டு உன்னை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த பையனுக்கு செம ஷாக்கு. பொய் சொல்லாத அப்படிங்கிறான். மேரேஜ் ஆகிடுச்சு, டிவோர்ஸும் ஆகிடுச்சு. ஸோ டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நீ ட்ரை பண்ணலாங்கிறது கிடையாது. என்னோடய லைஃப்பை நான் இப்படியே வாழ்ந்துக்கலான்னு தான் இருக்கேன். ஸோ நான் ரொம்ப நாள் இங்கே இருக்க போகிறதும் கிடையாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, எனக்கு அந்த மேரேஜ் லைஃப், இந்த கமிட்மெண்ட் எல்லாமே வந்துட்டு வெறுத்து போயிடுச்சு, எனக்கு அதில் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடி சொல்லிடுறீங்க. இதை கேட்டு ஜிம்மினுக்கு செம ஷாக்கு. அப்படியே ஷாக்காக அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரை தாண்டி தான் போகிறீங்க, அப்படியே ஒரு மாதிரி அவரை பார்த்துட்டே தான் போகிறீங்க. ஸோ ஜிம்மின் போகிறவங்களே ஒரு மாதிரி சோகமாக பார்க்குறாரு. நீங்கள் பாட்டுக்கு என்னமோ வந்துட்டு தேங்காய் போட்டு வாட்ஸ்அப் மாதிரி சொல்லிட்டு போயிட்டீங்க. ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்துட்டு செம ஷாக்காக இருக்குது. ஒயினுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, டிவோர்ஸ் ஆகிடுச்சா, பார்த்தா அப்படி தெரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் காசிப் பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. எதனாலையாக இருக்கும் என்னவாக இருக்கும் அப்படின்னு. ஸோ ஒரு ஒன் டே வந்துட்டு ஜிம் உங்ககிட்ட அதுக்கப்புறம் எதுவும் பேசியே இருக்க மாட்டார். நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, அவரும் உங்கள் பக்கத்தில் தான் ஒர்க் பண்ணுவார். ஆனால் வந்துட்டு உங்கள்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டார். நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட வேலையை நீங்கள் பாட்டு பார்ப்பீங்க, அவரோட வேலையை அவர் பாட்டுக்கு பார்ப்பார். ஆனால் உங்களை ஒரு மாதிரி சோகமாக உங்களை பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. நீங்கள் ஒரு 2 days கழிச்சு எதுக்கு இப்படி தினமும் என்னை பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க, ஒர்க் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா உங்களோட கேபினுக்கு போங்க, எனக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு ஒயன் நீ ஏன் அந்த மாதிரி சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அன்னைக்கு அவன்கிட்ட எதுக்கு அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் உண்மையை தானே சொன்னேன், போய் சொல்லி ஒருத்தவங்களை ஏமாத்துறது தப்பு தானே, எனக்கு அதுவும் இல்லாமல் எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
ஸோ ஜிமின் வந்துட்டு இவ்வளோ நேரம் அமைதியாக உட்காந்துருந்தவர் சட்டுன்னு சேர், நீங்கள் உட்காந்துருப்பீங்கள்ல ரோலிங் சேர் தானே, அது வீல் சேர் தானே, அந்த வீல் சேர் மீன்ஸ் அந்த அந்த சரி உள்ள சிஸ்டம்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல சேரு, அந்த சேர் தானே, சட்டுன்னு பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு ஜிமின் சேருக்கு பக்கத்தில் போயிட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஸோ உங்கள் சேர் 2 பக்கமும் பிடிச்சிக்கிட்டு, நீ இப்படி அப்படி சொல்லலாம், உனக்கு இதுக்கு மேலே எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, விருப்பம் இல்லை, நான் சிங்கிளாக தான் இருக்க போகிறேன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்து கேட்குறாரா, நீங்கள் தள்ளி போக அப்படின்னு சொல்கிறீங்க. முடியாது, முதல்ல சொல்ல, நான் இருக்கப்போ நீ எப்படி இந்த வேர்டெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொன்னீங்க எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு நான் பண்ணிட்டோம், டிவோர்ஸ் தான் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் நமக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் சிரிச்சிட்டே ஸோ வாட் அப்படிங்கிறாரு. நான் சொல்கிறது உனக்கு புரியலையா? நமக்கு டிவோர்ஸ் ஆகிட்டு 1 வருஷம் ஆச்சு, ஓகேவா? இதுக்கப்புறம் நீ என்கிட்ட எதுவுமே ட்ரை பண்ண வேணும் அவசியம் கிடையாது. எனக்கு அந்த கமிட்மெண்ட்டு, இந்த மேரேஜ் லைஃப் இது எதுவுமே செட் ஆகாது. நான் தனியாகவே இருந்துக்கிறேன், எனக்கு அதுதான் ஹாப்பி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு உன்னை இப்படி தனியாக விட தானா அவங்க நீங்கள் வந்தேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜிமின் உனக்கு என்ன தான் வேணும்? நான் உன்கிட்ட என்னோட லெவலாக காட்டுறப்போ நீ அதை கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்கல, எனக்கு கொஞ்சம் கூட ஒரு பொண்ணாக கூட மதிக்கல, மனுஷியாக கூட மதிக்கல. இப்போ என்ன எதுவும் வேணாம் நான் நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லி வந்தப்போ இங்கேயே வந்து என்ன தொல்லை பண்ணுற? எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, ஒவ்வொரு நாளும் எனக்கு நெருப்பில் நிற்கிற மாதிரி இருக்குது. எனக்கு சத்தியமாக தானே உன்னை பார்த்துட்டு இங்கே இருக்கவே முடியலை. நான் சீக்கிரமாக ரிசைன் பண்ணிப்பேன். ஆனால் இந்த ப்ராஜெக்டை மட்டும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துட்டு தான் கிளம்பணும். ஏன்னா என்னால் தானே இவ்வளோ இஷ்யூ வருது. அதனால தான் அன்றைக்கி நான் கரெக்டாக பண்ணியிருந்தா உன்னோட ப்ராஜெக்ட் தான் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. பட் நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன்ல, அதுக்காக மட்டும்தான் இது வரைக்கும் இங்கே இருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் சப்மிஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் அவ்வளோதான், நான் வேறு பக்கம் போயிடுவேன். உன் கண்ணிலே படமாட்டேன், நீ என் கண்ணிலே பற்றாத அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எஞ்சி கிளம்பிட்டீங்க. ஸோ போயிட்டுருக்கவங்களே ஜிமின் வந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஸோ பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, அப்படி எப்படி ஒன்று நான் அவ்வளோ சீக்கிரம் விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் திரும்ப ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி டேஸ்லாம் போகுது. தினமும் வந்துட்டு உங்களை விடுறதே இல்லை, நசனசனசனம் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆனால் கேர் பண்ணிக்கிறது வந்துட்டு ரொம்ப சூப்பராக கேர் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த ஜிமின் இது இல்லைல்ல, எப்பவுமே உடனே இருப்பார், பேசக்கூட மாட்டார், நம்ம பேசினாலும் ரெஸ்பான்ஸ் இருக்காது. எப்படி சடனாக இப்படி மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ ஒன் டே வந்துட்டு ஆஃபீஸில் எல்லாருமே ஒர்க்கெல்லாம் முடிச்சு கிளம்பியிருப்பாங்க. நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க. இந்த டைமில் வந்துட்டு ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கா. ஸோ 2 பேரும் ஆஸ் யூஷுவல் ஒர்க் பண்ணுறது தானே. அப்படி பண்ணிகிட்ருக்கப்போ ஜிம் வந்து உங்ககிட்ட டார்லிங் சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி முறைக்கிறீங்க. ஏய் சாப்பிட போகலாமா தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் கண்ணத்தை பிடிச்சி கிள்றாரு. நீங்கள் பார்க்குறீங்க. ஜிமின் எனக்கு தெரியாமல் கேட்குறேன், நீ எப்போ இருந்து இந்த மாதிரியான எனக்கு புரியலை. இதுக்கு முன்னாடி நீ இப்படி இல்லைல்ல, என்ன புதுசா மறுபடியும் ஏமாத்தலான்னு ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் ஏன் ஏமாற்ற போகிறேன்? இதுக்கு முன்னாடி மட்டும் நானாக உன்னை ஏமாத்தினேன், நீ தான் டிவோர்ஸ் வேணும்னு வாங்கிட்டு வந்த, அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் ஏதோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் நான் கேட்டேன் நீ ஏன் சைன் பண்ண? நீ சைன் பண்ணி கொடுத்தங்காட்டி தான் டிவோர்ஸ் கிடச்சிது, அவ்வளோ நல்லவனாக இருந்தால் நீ எதுக்கு சைன் பண்ணி கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஆமாம், அப்போ எனக்கு ஏதோ ஒரு கோவம், உனக்கு என்ன தெரியும், சும்மா வந்துட்டு என்னையே குறை சொல்லிட்டுருக்காத. அந்த டைமில் எனக்கு மேரேஜ்லலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது, எனக்கு வந்து கம்பெனியை வந்துட்டு நல்லபடியாக கொண்டு வரணும் தான். ஸோ மேரேஜ் லைஃப்பெல்லாம் நான் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிடும் அப்படிங்கிறதுக்காக நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஆனால் என் பேரண்ட்ஸ் கேட்காம அதுன்னு சொல்லிவிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. சரி ஓகே, உங்ககிட்ட சொன்னால் புரிஞ்சுப்பியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால சரி ஓகே, ஒரு கொஞ்ச நாள் போகட்டும், நம்மளோட ஒர்க்கை முதல்ல நல்லா முடிப்போம், அதுக்கப்புறம் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தேன். அதுக்கு போய் நீ வந்துட்டு எப்போ பார்த்தாலும் மூஞ்ச காட்டுறான் மகரை காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கேட்பேன் நான் என்ன கனவா கண்டேன். அதுவும் இல்லாமல் நீ அன்றைக்கி பண்ண ஆர்கியூமெண்ட் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அதனால் ஒரு கோவத்தில் சைன் பண்ணேன், அதுக்காக நீ போயிட்டு அதை அப்ளை பண்ணுவேன்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. ஓ நல்லாயிருக்கு, அதுக்கு நான் வந்து பேசினா நீ ஒரு நாள் என்கிட்ட பேசியிருக்கியா, இவங்க மட்டும் இதுக்கு வந்து பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய் நான் சரி ஓகே நான் பண்ண தப்பு தான் அப்படிங்கிறாரு. இப்போ நீ தப்புன்னு ஒத்துக்கிட்டு எனக்கு என்ன, என்னோடய லைஃப்பே ஸ்பாயில் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் என்னடி ஸ்பாயில் பண்ணேன், நீ தான் ஸ்பாயில் பண்ணிக்கிற அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் என் ஜிமின் நிஜமாக தான் கேட்குறேன்,
உனக்கு இந்த மாதிரி வந்துட்டு பிஸ்னஸ் தான் இம்பார்ட்டண்ட், ஒரு கொஞ்ச நாளைக்கு எனக்கு டைம் வேணும் அப்படின்னு நீ கேட்டிருந்தா நான் வந்துட்டு புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு நீ நினச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இங்கே பாருவேன், நான் அன்றைக்கி உங்ககிட்ட சொல்லாதது தப்பு தான். உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்துருக்கணும், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணாதுன்னா சொல்லியிருக்கணும். அப்போ இருந்துச்சு மீன் வேறு, ஓகேவா? ஸோ நீ என்னைக்கு டிவோர்ஸ்னு சொல்லி என்கிட்ட வாங்கிட்டு போனியோ அதுக்கப்புறம் என்னால் மாறிட்டேன். எனக்கு சொல்ல தெரியல, நான் முன்ன இருந்த மாதிரி இப்போ கிடையாது, நீ பார்க்குறல அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி சாப்பாக்கட்டெல்லாம் என்கிட்ட கட்டிகிட்டு இருக்காத, சத்தியமாக எனக்கு வந்துட்டு உன் கூட இருக்க பிடிக்கல, இருக்க முடியாது. தேவையில்லாமல் என்னை நானே கஷ்டப்படுத்திக்க விரும்பலை, நான் கிளம்புறேன், அவ்வளோதான். இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுமே நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன். எங்கே போகிறேன் எதுவுமே உனக்கு சொல்ல முடியாது, ஓகேவா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு சாரிடி அப்படிங்கிறாரு. தேவையில்லை, உன்னோட சாரி நீயே வச்சுக்கோ, எனக்கு இதெல்லாம் தேவை கிடையாது, என்னாலலாம் உன் கூட இருக்க முடியாது, நீ கிட்ட வந்தாலும் எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படிங்கிறீங்க. இன்னும் நீ அடிக்கடி மூடிச்சுவிங்க அவர் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. எனக்கு அப்படி தான் ஆகும், வேலையிலுமா அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவமாக போயிடுறீங்க. ஸோ ஜிமினை அப்படியே காணத்தில் கை வச்சு உட்காந்துக்கிறாரு. அன்னைக்கு நான் பண்ண திமிருக்கு இன்னைக்கு இது எனக்கு தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே திட்டிட்டு புலம்பிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் என்ன தான் பேசினாலுமே உங்களுக்கு டைமுக்கு காஃபி, அதுக்கப்புறம் பால், ப்ரெட்டு, அது இதுன்னு சொல்லிவிட்டு, ஏன்னா நீங்கள் தான் ஆஃபீஸ் விட்டு போகிறது இல்லையா, வேலையே கதின்னு கிடக்குறீங்களா, அதனால் டைமுக்கு எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்றாரு. ஸோ உங்களுக்கு ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. நீங்கள் தேவையில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. நாரி போயிடுவேன், மரியாதை போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சோப்பு ட்ரெஸ் எல்லாமே கொடுத்து அனுப்புகிறாரு. ஸோ நீங்களும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் குளிக்கிறீங்க. இன்னும் தெரியல, இவர் இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ லைட்டாக உங்களுக்கு சிரிப்பும் வருது. ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு அனுபவித்த அந்த பெயின் திரும்ப வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா நமக்கு நம்ம மட்டும்தான், நம்ம தான் கஷ்டப்படுத்திக்க மாட்டோம், மற்றவங்கள ஈஸியாக கஷ்டப்படுத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிட்டீங்க. அதனால வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அவரை ஏற்றுக்க முடியல, ஓகேவா? ஆனால் அவர் ரொம்ப கேரிங்காக இப்போல்லாம் இருக்கார். ஸோ ரொம்ப நல்லா பேசுகிறாரு, எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. பட் திரும்ப அந்த மாதிரி பண்ணிட்டா என்ன பண்ணுறது? வலி நமக்கு தானே அப்படிங்கிற மாதிரி அந்த பயம் உங்களை விட்டு போகவே இல்லை. ஸோ கொஞ்சம் லைட்டாக சிரிப்பு வந்தாலுமே 2 செகண்டில் அந்த சிரிப்பு வந்துட்டு அப்படியே காணாமல் போயிடுது. ஸோ நீங்களும் குளிச்சுட்டு வந்துட்டு மறுபடியும் ஒர்க் பார்க்குறீங்க. ஸோ பார்க்குறப்போ ஜிமின் வந்துட்டு சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாரு. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. அந்த டைமில் கொஞ்ச நாள் நல்லா அந்த ப்ராஜெக்ட் போயிட்டே இருக்க உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா தூக்கம் கேட்டு வேலை செய்கிறீங்கல்ல, ஸோ உடம்பு சரியில்லாமல் போயிடுது, உங்களால் சுத்தமாக முடியலை. பட் இருந்தாலும் வந்துட்டு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு 2 நாள் தான் இருக்குது. வாமிட்டிங் வருது உங்களுக்கு, ஏதோ ஒரு மாதிரி பயங்கர ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது. ஸோ ஜிமின்கிட்ட நீங்கள் எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல, ஆனால் உங்களை பார்த்தாவே தெரியுது எதுவும் முடியல அப்படிங்கிற மாதிரி. என்னாச்சு வேணும் அப்படிங்கிறாரு. அவரை தொடவே நீங்கள் விட மாட்டீங்க. ப்ளீஸ் அப்படியே உட்காரு அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு ஓகே சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. சாப்பிட்டா வாமிட் வருது, டைஜஸ்டே ஆக மாட்டேங்குது, என்ன தாண்டி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்களோட கை தொடுறாரு. ஸோ தொட்டால் அப்படியே செம்மையாக ஹீட்டாக இருக்குது, கொதிக்குது. அப்படியே கழுத்துக்கிட்ட தொட்டு பார்ப்போம்ல, காய்ச்சல் வந்துச்சுலாம். ஸோ கழுத்து நெத்தி கண்ணெல்லாம் தொட்டு பார்க்குறாரு. பார்த்தா அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. என்ன எப்போ உனக்கு இப்படி இருக்குது, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா நீ, இதுதான் தொடாதன்ட்டு தெரிஞ்சியா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஸோ நீங்கள் எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு நான் 2 நாள் தான் டைம் இருக்குது, இன்னும் நான் முடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த வாஷ் பேஷன்கிட்ட வாமிட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு கடுப்பாகுது. ஏன்டி இப்படி உயிரை வாங்குற, வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு வந்துட்டு சுத்தமாக முடியல. பட் இருந்தாலும் உங்களால் அந்த ஒர்க்கு பண்ணாமல் இருக்க முடியல. அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி போயிட்டே இருக்குது. ஜிமின் உங்களை பிடிச்சி இழுத்து பார்த்துருப்பாரு, நீங்கள் வரவே மாட்டீங்க. அவர் கடுப்பாய் கோச்சிட்டு போயிடுறாரு. அவர் போனதுக்கப்புறமா சரி ஓகே நிம்மதியாக வேலை செய்யலாம் நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. ஒரு 1/4 மணி நேரம் தான், நிறைய பேர் வர மாதிரி இருக்குது. பார்த்தா டாக்டர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டே வந்துட்டார், கையில் ஆஃபீஸ்க்கே கூப்பிட்டு வந்துட்டார். ஸோ அவங்க வந்துட்டு உங்களை செக் பண்ணிவிட்டு இவ்வளோ ஃபீவர் இருக்குது, ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தூங்குறதுக்கு ஊசி போடுறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க, உங்களை ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. ஸோ ஆஃபீஸில் வந்துட்டு இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் எனக்கு தூக்கம் வராமல் இருக்கிற டேப்லெட் இருந்தால் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ டாக்டரே கோவம் வந்து உங்களை மறைக்கிறாரு. இன்னும் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஹெல்த் ரொம்ப முக்கியம், ஓகேவா, ப்ராஜெக்டெல்லாம் நெக்ஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இன்ஜெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஓகே அவர் தூங்குற மாதிரி இன்ஜெக்ஷன் பண்ணியிருப்பாங்க, தூங்கிடுவா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார். ஆக்சுவலாக உங்களுக்கு தூங்குற மாதிரி இன்ஜெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் செம தூக்கம் வருது, பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே கண்ணை மட்டும் முழிச்சிட்டு வேலை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஜிமினுக்கே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஸோ ஜிமினும் வந்துட்டு வாங்கி தூங்கு ப்ளீஸ் அப்படிங்கிறாரு. நீங்கள் தூங்கவே மாட்டேங்கிறீங்க. நைட்டெல்லாம் கிட்டத்தட்ட 1 மணி இருக்கும். ஸோ ஜிமின் வந்துட்டு காஃபி கொடுக்குறாரு. நீங்கள் அவரை நம்பி காஃபியே குடிக்க மாட்டேங்கிறீங்க. என்ன தூக்க மாத்திரை கலந்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லடி குடி அப்படின்னு சொல்கிறாரு.
வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜிம்மும் வந்துட்டு சரி ஓகே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நானே ஒன்று எழுப்புறேன், அலாரம் கூட நீயே வச்சுக்கோ, ஒரு 10 நிமிஷம் மட்டும் தூங்கு, இந்த ஒர்க்கால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கும் சேர்த்து அவரே பண்ணி கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து உட்காந்து நானே பார்த்துக்கிறேன்ட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களே. ஸோ வந்துட்டு இந்த நாளைக்கு ஒரே நாள் தான் இருக்குது. அதனால் 2 பேரும் நல்லா உட்காந்துட்டு அந்த ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் ஒரு மாதிரி உங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. பட் இருந்தாலும் ப்ரெசன்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணோம்ல. ஸோ அதெல்லாம் 2 பேரும் உட்காந்துட்டு நைட்டாக எல்லாத்தையும் முடிச்சிடுறீங்க. ஸோ எல்லாமே எடுத்து ஃபுல்லாக ப்ரிப்பேராக பேக் பண்ணி வச்சிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்காக போகணும், ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுறதுக்கு. அங்கே எல்லாருமே வந்துட்டு அவங்களோட ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுறாங்க. அப்படி சப்மிட் பண்ணுறப்போ லாஸ்ட் டைம் வந்துட்டு சொல்லியிருப்பாங்கள்ல, ஸோ அவங்களும் சப்மிட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு தான் இந்த டைம் நல்லபடியாக வரும் அப்படின்னு எல்லோரும் பேசியிருப்பாங்கள்ல. ஸோ அந்த பர்சன் வந்துட்டு சப்மிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் செம்மையாக வெல்கம் பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்டை கண்டிப்பாக இவருக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக தான் நீங்கள் போய்ட்டு ப்ராஜெக்டை வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ நீங்கள் போய்ட்டு அதாவது ஜிமின் தான் போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவார், ஜிமின் அண்ட் நீங்கள் அப்புறம் உங்கள் டீம் எல்லாருமே. ஸோ நீங்கள் எல்லோரும் போகிறதுக்கு முன்னாடியே அவங்க எல்லோரும் முடிவு பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும். ஏன்னா கண்டிப்பாக இதை விட பெஸ்ட்டாக யாரும் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டை பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காம்படிஷனில் கலந்துக்கிட்டவங்களே அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜிமின்க்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் அதில் பார்க்குறீங்க, பார்த்துக்கலாம் விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இன்னும் ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணல, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்க சொல்கிறதுக்கு. ஸோ ப்ரொஜெக்டர் எல்லாம் ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஒவ்வொருத்தராக அவங்கவுங்க வந்துட்டு ஒரு சின்ன சின்ன பார்ட் மாதிரி வச்சுருப்பீங்கள. ஸோ அவங்கவுங்க பண்ண ப்ரோக்ராமிங் கோடிங் இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்களா. ஸோ அந்த மாதிரி 6 பேர், அதாவது ஜிமினோட சேர்த்து 7 பேர். ஸோ எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு சொல்கிறீங்க. ஸோ எல்லாமே சொல்லி முடிச்சதுக்கப்புறமா எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. ஸோ வித்தின் 1 ஹவர்க்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் நாங்கள் சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே கடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ நீங்களும் அப்படித்தான். இந்த பக்கம் இருக்கிறவங்க வந்துட்டு இப்போ இந்த ப்ராஜெக்ட் யாருக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இவ்வளோ நேரம் அவங்களுக்கு தான் போகும்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. பட் ரிசல்ட்டுன்னு வரும்போது நமக்கு கிடைச்சா பரவாயில்ல தானே, ஏன்னா நம்மளும் நல்லா தானே ப்ராஜெக்டை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்களுக்கு அது கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிறாங்க. ஸோ ஜிமின் கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, ஸோ பாராட்டுறது மட்டும்தான் சும்மா எல்லாத்துக்காகவும் பாராட்டுவாங்க. ஆனால் ஒரு இடம் அவங்களுக்குன்னு வரும்போது அது அவங்களுக்கு தான் கிடைக்கணும்னு யோசிப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்துட்டு கிவ் அப் பண்ணிடக்கூடாது. அதையும் நம்மளோட முயற்சி, நம்ம எஃபர்ட்டை நம்ம போட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே நகத்தை கடிச்சிட்டு உட்காந்துருக்காரு, யாருக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட்டு, பெரிய லெவலில் கம்பெனியை வந்து டெவலப் பண்ணிடலாம் இது கிடச்சிச்சின்னா. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு ரொம்ப வருஷமாக இவரும் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பார். ஸோ எல்லோரும் வந்துட்டு நீங்கள் போய்ட்டு லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் எல்லாம் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நல்லா சாப்பிட்டு வாங்க. ஸோ ஆஃப்டர் லஞ்ச் நம்ம வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டு போகிறாங்க. ஸோ நீங்களும் எல்லோரும் போகிறீங்க. போயிட்டு உங்களோட கம்பெனிக்கு தனியாக ஒரு டேபிள் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனி அதாவது கரெக்டாக அவங்களுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்களும் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுருக்கீங்க. ஸோ உங்களோட ஸ்டாஃப் எல்லாம் கூட வந்துட்டு, அதாவது உங்களோட கொலீக்ஸ் எல்லாம் கூட, சார் கண்டிப்பாக நமக்கு இது கிடைக்கும், நம்பலாம், நம்ம வந்துட்டு நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்போது அந்த எஃபர்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்போ உங்களை தான் பார்க்குறாரு. ஏன்னா நீங்கள் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க அவரை விட அதிகமாக. ஸோ உங்களோட கண்ணெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. ஆக்சுவலாக உங்களால் சாப்பிட கூட முடியல. சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு வாமிட் வர மாதிரி ஆகிடுது. ஏன்னா உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை, டைஜஸ்டே ஆக மாட்டேங்குது, எது சாப்பிட்டாலும் வாமிட் வருது. ஸோ நீங்கள் உடனே அதாவது பாத்ரூம்க்கு ஓடி போய்ட்டு வாமிட் பண்ணிட்டு வரீங்க. ஸோ ஜிமின் பார்த்துட்டே தான் இருக்கார். அது லேடிஸ் பாத்ரூம், அவர் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வர முடியும். ஸோ அதனால் வரலை, வெளில வந்து நின்றுட்டுருக்காரு. ஸோ நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படின்னு சொல்லவும் சரி போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கேயோ போகிறாரு. நீங்களும் போய் அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. செம்ம தலைவலி, காய்ச்சல், உட்காரவே முடியல, உடம்பெல்லாம் அப்படி வலிக்குது, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி. இந்த வலி இருந்தால் நம்ம அழுலன்னா கூட அழுக வரும் பார்த்தீங்களா, அப்படி தான் அழுதுகிட்டே உட்காந்துருக்கீங்க. ஸோ எல்லோரும் கேட்குறாங்க, முடியலன்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ணிட்ட, நீ ஏன் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் நல்லா கேரிங்காக தான் இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு இல்லை பார்த்துக்கலாம், இன்றைக்கி ஒரு நாள் தானே, அப்புறம் நான் லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. கோல்டு வேறு ஒரு பக்கம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிமின் தான் வராரு. ஸோ அவர் கையில் ஏதோ ஒரு கிளாஸ் இருக்குது, இந்த குடி அப்படிங்கிறாரு. வேணால் எனக்கு டைஜஸ்ட் ஆகாது, வாமிட் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை இது ஒன்றும் ஆகாது குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அது வந்துட்டு பால் தான். பாலில் வந்துட்டு ஏதோ மிளகு, மஞ்சத்தூள், கொத்தமல்லி இது மாதிரியெல்லாம் கொத்தமல்லி அரைச்சி போடுவோம்ல, அது மாதிரி போட்டு காய்ச்சி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ நீங்களும் அதை குடிக்கிறீங்க. ஆக்சுவலாக அதை குடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வாமிட் வர மாதிரியெல்லாம் இல்லை. அப்படியே வந்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
ஓகே கொஞ்சம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் டேப்லெட் கொடுக்குறாரு. அவர் ஏதோ வந்துட்டு உங்களுக்காக டேப்லெட் கையிலே வச்சுட்டு சுற்றிட்டுருக்காரு. ஸோ இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லவும் நீங்களும் அதை வாங்கி போட்டுக்கிறீங்க. ஸோ இப்படி தான் லஞ்ச் டைம்லாம் முடியுது. ஒரு 3 o'clock இருக்கும், அரௌண்ட் ஒரு 3 மணிக்காட்ட எல்லோரும் மறுபடியும் வந்துட்டு அந்த ஹாலில் வந்துட்டு ஒன்றா வந்துட்டு கேதர் ஆகுறாங்க. ஸோ நீங்களும் எல்லாம் அங்கே போய்ட்டு உட்காந்துக்கிறப்போ கரெக்டாக வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வராங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை நம்ம யாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேறு இழுக்கடிக்கிறான். எல்லோரும் இங்கே வந்துட்டு அப்படியே வந்துட்டு எப்படி சொல்கிறது, சீட்டில் அந்த எட்ஜில் உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. ஸோ நீங்களும் அப்படி தான். ஆனால் உங்களால் சுத்தமாக முடியல, ஒரு மாதிரி கிறுகிறுப்பாகவே இருக்கா, அப்படியே ஒரு மாதிரி அரக்கண்ணில் பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு யாருக்கு தரப்போகிறோம் அப்படின்னா the one and only பப் கம்பெனியா அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணுறாங்க. ஸோ நாங்களும் நிறையா வாட்டி பார்த்துட்டோம், எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் உங்களுக்கு தான் போகுது. ஸோ இந்த டைம் நாங்கள் வந்துட்டு வேறு யாருக்காவது கொடுக்க முடியுமா, ஸோ பெஸ்ட்டாக பண்ணுறாங்களான்னு பார்த்தோம். நிறைய பேர் பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க, பட் நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணுறீங்க, ஸோ எப்படின்னா எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டுறாங்க. ஸோ அதாவது நீங்கள் 7 பேருமே ஸ்டேஜில் போயிட்டு அவங்க கொடுக்குற அந்த கிஃப்டெல்லாம் வாங்கிக்கிறீங்க. ஸோ தனித்தனியாக அவங்க எல்லாத்துக்கும் அவங்க கிஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எல்லோரும் அதை வாங்கிக்கிறீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணி அங்கேயே சைன்லாம் வாங்குறாங்க. ஸோ ஜிமினுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு அவங்க ஒரு பார்ட்டியெல்லாம் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் முடித்து வந்ததுக்கப்புறம் ஆஃபீஸ் வந்தது. ஸோ ஜிமின் வந்துட்டு எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு, நம்மளோட கம்பெனிக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் நான் வந்துட்டு ஒரு பார்ட்டி கொடுக்க போகிறேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பார்ட்டி இருக்குது, டுடே ஈவினிங் எல்லாருமே ரெடி ஆகிட்டு அங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு நான் ரெஸ்ட் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ப்ளீஸ் ஜஸ்ட் அட்டென்ட் பண்ணு, நீ அங்கேயே ரெஸ்ட் எடு, உனக்கு நான் அங்கேயே ரூம்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நீ தான் இவ்வளோ கஷ்டப்பட்ட, ஸோ உனக்காக தான் நான் அந்த பார்ட்டியும் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் நீங்கள் ஆஃபீஸ்லேயே வந்துட்டுன்னு படுத்துக்கிறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. ஸோ ரெஸ்ட் எடுக்கட்டுன்ட்டு அவங்கள விட்டுடுறாங்க எல்லாருமே. அந்த அன்றைக்கி ஈவினிங் ஆகுது, எல்லோரும் வந்துட்டு சீக்கிரமாக ஆஃபீஸ் விட்டு கிளம்பிடுறாங்க, ஏன்னா பார்ட்டி இருக்குல்ல. ஸோ அதனால் ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே நான் கேப் பிடிச்சி போய்க்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறீங்க. ஸோ ஜிமின் தான் வந்துட்டு உங்களை வீட்டுக்கே வந்து பார்க்குறாரு. ஏன்னா உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி, இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை பார்ட்டி இருக்குல்ல, வா போகலாம் அப்படிங்கிறாரு. ஓகே ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு வரீங்க. ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் ஜிம்னே உங்களை பிக்கப் பண்ணிக்கிறாரு. லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த பார்ட்டி ஹாலுக்கு எல்லாருமே போனதுக்கப்புறமா ஸோ ஜிம்மின் வந்துட்டு எல்லாத்து முன்னாடியும் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறாங்க, ஸோ வயன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடச்சிருக்காது. நானே வந்துட்டு அந்த அன்றைக்கி என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியல. ஸோ எனக்கே ஒரு மாதிரி கிவ் அப் பண்ணிடலான்னு தோணுச்சு, பட் அவள் தான் எனக்கு வந்துட்டு பூஸ்டப் பண்ணா. ஸோ நைட்டும் பகலுமா கண் முழிச்சு சாப்பிடாமல் தூங்காமல் வேலை செஞ்சது ஒயின் தான். அதனால் இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் ஃபுல்லாகவே ஒயின் தான், இந்த பார்ட்டியும் ஒயின்காக தான் அப்படிங்கிற மாதிரி உங்களை சொல்கிறாங்க. ஸோ உங்கள் டீமில் இருக்க எல்லோரும் உங்களை சீரப் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இந்த மாதிரி நல்லா பார்ட்டி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் வந்துட்டு ஒரு வாரமாக உட்காந்துருப்பீங்க. ஸோ ஜிமின் அப்போ உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். அந்த டைமில் ஜிமின் கிட்டே வந்துட்டு இன்னொரு கம்பெனி ஏதோ வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. ஏதோ ஒருத்தங்க வந்துட்டு அடுத்த மீட்டிங் இந்த மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் இருக்கா கேட்பாங்களா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஜிமின் உங்களை வாட்ச் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அவர் பேசி முடிச்சுட்டு ஓகே அடுத்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. கரெக்டாக வந்துட்டு சரி ஓகே என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் காணோம். ஒரு வேளை ரெஸ்ட் எடுக்க போயிருப்பாளான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா பிளேஸ்லையும் தேடுறாரு, எங்கேயுமே இல்லை. ஜிமினுக்கு வந்துட்டு புரியல, உடம்பு சரியில்லை எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்குறாரு. ஐயோ நீங்கள் தான் உட்காந்துருந்தா, வெளியே போனா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்கிறா. வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே ஓடி வந்து பார்க்குறாரு. பார்த்தா காணோம், நீங்கள் அங்கே எங்கேயுமே இல்லை. ஸோ ஜிமினுக்கு இப்போ தான் ஒரு மாதிரி தோணுது, என்னென்னா நீங்கள் சொல்லியிருப்பீங்கல்ல லாஸ்ட்டாக, நான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்டு சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்க மாட்டேன், நான் இங்கேருந்து போயிடுவேன், நான் எங்கே போகிறேன்னு உனக்கு தெரியக்கூடாது, நீ எப்பவுமே என்னை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பீங்களா. அதெல்லாம் ஞாபகம் இப்போ தான் வருது மனுஷனுக்கு. அப்போ அவள் போயிட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி செம்ம ஷாக்காக இருக்குது. அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் உங்களை வந்து தேடுறாரு. கார்லேருந்து தேடுறப்ப அவரால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ கார் ஒரு வாரமாக பார்க் பண்ணிவிட்டு ஓடி வந்து நடந்து தேடிட்டுருக்காரு. அங்கங்கே காரை நிறுத்தி அந்த பக்கம் இருக்கிற இடமெல்லாம் தேடிட்டுருக்காரு. ஸோ தேடிட்டு திரும்ப அடுத்து வந்து ஏறுறது உங்களோட வீட்டுக்கே வந்தார். ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு வந்துட்டு ஃபுல்லாகவே பூட்டி இருக்குது. ஸோ அவர்கிட்ட இன்னொரு கீ இருக்கும், அதை வந்துட்டு வச்சு திறந்து உள்ளே போய் பார்த்தா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டீங்க, அங்கே ஒரு திங்ஸ் கூட இல்லை. ஸோ ஜிம்மின் வந்துட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டார். அப்போ இவங்க இல்லையா, அப்போ எங்கே போனா, அப்போ எப்போ இவ டிக்கெட்டில் அரேஞ்ச் பண்ணா, எங்கே போயிருப்பா அப்படின்ட்டு அவருக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட்டில் தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஒரு மாதிரி ரொம்பவே உடம்புக்கு முடியல, பட் இருந்தாலும் உங்களோட லக்கேஜோடு உட்காந்துருக்கீங்க.
நம்ம பண்ணுறது சரிதானா, சொல்லாமல் வந்துட்டோமே அப்படின்னு யோசித்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு அந்த பழைய விஷயம்லாம் நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஜஸ்ட்டு வாயில் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பட் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தானே அது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைம்லலாம் ஜிமின் வந்துட்டு உங்களை ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருப்பார். நீங்கள் அதாவது உங்களுக்கு வந்துட்டு ஒரு கேர் தேவைப்பட்டு இருக்கும். அந்த டைமில் அவர் கேரே பண்ணியிருக்க மாட்டார். ஸோ நீங்கள் பேசினாலும் அவர் பேசியிருக்க மாட்டார். ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த லைஃபே ஒரு மாதிரி ஹெல் மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால தான் எதுக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிவோர்ஸே வாங்கியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்குறீங்க. திரும்ப அவன் அதே மாதிரி பண்ணால் நம்ம என்ன பண்ணுறது? இப்போ ஏதோ நல்லபடியாக இருக்கான் தான், பட்டு திரும்ப அதே மாதிரி மாறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ நம்ம இப்படி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. நம்மளால் தனியாக வாழ முடியும், நம்ம யாரும் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி டபுள் மைண்டாக தான் இருக்குது. ஆனாலும் வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் உட்காந்துருக்கீங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு எல்லா ஏர்போர்ட் 2-3 ஏர்போர்ட் அங்கேயே இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட்டு அந்த லாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும், ஒவ்வொரு மூலையில் இருக்கும். ஸோ எங்கே போயிருக்கீங்கன்னே தெரியாமல் எல்லா பக்கம் தேடிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 2-3 ஏர்போர்ட்லேயும் பார்த்துட்டாரு, நீங்கள் இல்லை. லாஸ்ட்டு இன்னொரு ஏர்போர்ட் வராரு. ஸோ அங்கேயும் வந்து ஃபுல்லாக தேடுறாரு, அங்கேயும் நீங்கள் இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு அப்போ வாஷ்ரூம் போயிருப்பீங்க. உங்களோட லக்கேஜ் மட்டும் தனியாக வச்சுட்டு நீங்கள் வாஷ்ரூம் போயிருப்பீங்க. ஸோ அந்த டைமில் ஜிமின் வந்து அங்கே தேடி இருப்பார். ஆனால் வந்துட்டு நீங்கள் அங்கே இல்லவே இல்லையா? ஸோ அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்லா பக்கம் தேடிட்டேன், எங்கேயும் இல்லை. அப்போ எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக யோசிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி மனுஷனுக்கு சேட் ஆகிடும்ல, அப்படி உட்காந்துட்ருக்காரு. அவர் ஒரு வாரமாக உட்காந்துருக்காரு, ஓகேவா? அந்த ஒரு லக்கேஜ் எல்லாம் இருக்கும், அந்த சைடு இந்த பக்கம் உட்காந்துருப்பாரு. ஸோ உட்காந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்ருக்காரு. அந்த டைமில் ஒரு ஃப்ளைட் வந்துட்டு போகுது. ஆக்சுவலாக அந்த ஃப்ளைட்டை பார்த்ததுமே ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போது அவள் கிளம்பிட்டாளா? இந்த ஃப்ளைட்டில் தான் போனாளா? அது எந்த இடத்துக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சோகமாக இருக்குது ஜிமினுக்கு. அழுகையாக வருது. நம்ம தான் விட்டுட்டோமா, மிஸ் பண்ணிட்டோமா? ஒரு 10 நிமிஷம் அவளை கேர் பண்ணி பார்த்துருந்தோன்னா அவள் போயிருக்க மாட்டாள்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி அழுகையாக இருக்குது. செம்மையாக அழுதுட்ருக்காரு. அப்படியே அந்த ஃப்ளைட்டையே பார்த்துட்டு கண்ணிலெல்லாம் தண்ணி ஊற்றிட்டுருக்கு. ஸோ அப்படியே அந்த ஃப்ளைட் போயிடுச்சா? ஸோ அப்படியே வந்துட்டு குனிஞ்சிட்டு மூஞ்சில் கை வச்சு அழுவோல, ஸோ அந்த மாதிரி அந்த சேர்லேயே உட்காந்துட்டு அழுதுட்ருக்காரு. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு பாத்ரூம் போயிட்டு அப்போ தான் வரீங்க. ஸோ வந்து நீங்களும் வந்துட்டு உங்களோட ப்ளேஸில் உட்காடுறீங்க. உட்காந்தா பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்து அழுதுட்ருக்க மாதிரி இருக்குது. என்னாச்சு, யாருது அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, என்னாச்சு, ஏன் அலறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிம்மி அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா உங்களுக்கும் ஷாக்கு, அவருக்கும் ஷாக்கு. என்ன இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஓடி அப்படியே டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ நீங்கள் ஏன் அழுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களுக்கு அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக அவர் உங்களை தேடி தான் வந்திருக்காரு, அழுறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அவர் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு விடவே மாட்டுறாரு. ஸோ உங்ககிட்ட நிறைய டைம் சாரி கேட்குறாரு. சாரி வேணும் ப்ளீஸ் மன்னிச்சுக்கோ. நான் அந்த டைம் அதாவது அன்றைக்கி பண்ண மாதிரி இனிமேல் என்றைக்குமே பண்ண மாட்டேன். எனக்கு புரியுது, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், நான் ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். அந்த மாதிரி நான் என்றைக்குமே பண்ண மாட்டேன், நீ என்னை நம்பு. அப்படி நான் ஏதாவது பண்ணேன் அப்படின்னா நீ அப்போ அதுக்கப்புறம் என்ன வேணால் முடிவு எடு, அதுக்கு நான் கண்டிப்பாக வந்துட்டு கட்டுப்படுறேன். ப்ளீஸ் இந்த ஒரு டைம் என்னை மன்னிச்சுக்க, ஒரு சான்ஸ் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. ஸோ நீங்கள் இல்லை ஜிம்மி, நமக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம்லாம் செட் ஆகாது அப்படிங்கிறீங்க. ஸோ நீங்களும் அழுதுகிட்டே தான் சொல்கிறீங்க. ஆனால் 2 பேரும் வந்துட்டு ஜிமின் வந்து இது மாதிரி உங்ககிட்ட கெஞ்சிருந்தா நீங்கள் இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி வேணாம் சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் அந்த ஹக்கை பிரேக்கப் பண்ணல. ஸோ அவர் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு, நீங்களும் அவர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டீங்க. ஏன்னா அவர் அவ்வளோ அழுதுட்ருக்காரு. ஸோ நீங்களும் அவர் தட்டி கொடுத்துட்டே சொல்லிட்டு இருக்கீங்க, இல்லை எனக்கு இது செட் ஆகாது அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ப்ளீஸ் மன்னிச்சுக்கோ, ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு இல்லை ஜிமின் அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சு, எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறேன்னு தெரில, எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, எனக்கு இதுக்கு மேலே இதெல்லாம் செட் ஆகும்னு தோணல அப்படிங்கிறீங்க. இந்த டைமில் நீங்கள் போக வேண்டிய ஃப்ளைட் வந்துட்டு வந்துடுச்சு. ஸோ அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த ஃப்ளைட்டுக்கு வரவங்க எல்லோரும் வந்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. ஸோ நீங்கள் ஜிமின் கிட்டேருந்து ஹக் அப்படியே பிரேக் பண்ணுறீங்க. அவர் உங்களை விடவே மாட்டேங்கிறாரு, உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ அவரோட கையை அப்படியே நீங்கள் தான் வந்துட்டு கஷ்டப்பட்டு பிடுங்கி விட்டுட்டு உங்களோட திங்ஸை எடுத்துக்கிறீங்க. ஸோ ஒரு பேக் மற்றதெல்லாம் வந்துட்டு உள்ளே வச்சுருப்பீங்களா, ஸோ அந்த இதுக்குள்ளே போட்டிருப்பீங்க, அதனால உங்களோட ஒரு பேக் மட்டும் கையில் இருக்கும். ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டு ஜிமின் நான் கிளம்புறேன், ப்ளீஸ் ஃபாலோ மட்டும் பண்ணாத, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஸோ ஜிமின் பின்னாடியே ஓடி வராரு. உங்களை ஒரு மாதிரி நம்ம விடாமல் கட்டி பிடிச்சிக்கோங்கள, ஸோ அந்த மாதிரி தான் பிடிக்க வராரு. நீங்கள் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கீங்க. உங்களுக்கும் அழுகையாக வருது, அவரும் அழுகிறாரு. ஸோ எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் பார்க்குறாங்க, ஜிமின் இப்படி குழந்த மாதிரி பண்ணாதீங்க, நான் போகணும், டைம் ஆச்சு அப்படிங்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு அழுதுட்டு ப்ளீஸ் நான் உன்னை விட மாட்டேன், சாரி அப்படிங்கிறாரு. பட் நீங்கள் இல்லை ஜிமின் நான் போயே ஆகணும்,
எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஸோ ஜிமின் கையால் பிடுங்கி விட்டுட்டு ஒரே வட்டமாக ஓடிடுறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அதுக்கு மேலே அவரால் அங்கே வர முடியாதுல்ல, அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ அவரும் ஓடி வராரு பின்னாடியே. பட் அந்த செக்யூரிட்டி கார்டில் இருக்காங்களா அவங்களாம் வந்துட்டு டிக்கெட் கேட்குறாங்க. ஸோ அவர் கையில் எதுவுமே இல்லை, ஒயின் ஒயின் மட்டும் கத்திட்டு இருக்காரு. நீங்கள் போயிட்டீங்க. அதுக்கு மேலே ஜிமினே யாரும் விட மாட்டாங்க உள்ள. அதனால் அவர் அங்கேயே வந்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்க பொத்துன்னு அப்படியே கீழே முட்டி போட்ட மாதிரியே உட்காந்து அழுவாங்களே. ஸோ அந்த மாதிரி ஸோ போகிறவங்களே வந்துட்டு பார்த்துட்டு சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. நீங்கள் போயிட்டீங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஃப்ளைட் சவுண்ட் மறுபடியும் கேட்குது. ஸோ ஜிமின் அந்த ஃப்ளைட்டையே பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு ரொம்ப அழுகையாக இருக்குது அவருக்கு. ஒரு மாதிரி சேட் ஆகிட்டாரு. அங்கே இருக்கவங்கெல்லாம் வந்துட்டு சார் ப்ளீஸ் சார் இங்கே போங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிமினும் வேறு வழி இல்லை, அங்கேருந்து அப்படியே வந்துட்டு வெளில வராரு. ஸோ வெளில வரும்போது அந்த ஃப்ளைட் மேலே போகுதில்ல, ஸோ அதை அப்படியே பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டே இருக்கிறப்போ ஒரு மாதிரி அவருக்கு அவர் பண்ணது எல்லாமே தப்பு அப்படிங்கிறது எப்போ புரிஞ்சுக்கிட்டாரு. பட் இருந்தாலும் ரொம்பவே லேட்டாக நம்ம வந்துட்டு அவகிட்ட பேசுகிறோமோ, இதுக்கு முன்னாடியே நம்ம ஏதாவது பண்ணியிருக்கணுமோ, எல்லாமே என் தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி சேடாக அங்கேயே அந்த ஃப்ளைட்டையே பார்த்துட்டு அழுதுகிட்டே நின்றுருக்காரு. அந்த ஃப்ளைட் பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. ஸோ டேக் ஆஃப் ஆகிருக்கும்ல, ஸோ போயிட்டே இருக்குது. அதை பார்த்துட்டே ஒரு சான்ஸ் கூட தரமாட்டியா நீ எனக்கு, நான் பண்ண தப்பு தான், ஆனால் ஒரு சான்ஸாக தந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளைட்டை பார்த்து பேசிகிட்ருக்காரு. அப்படி அவர் பேசிகிட்டு இருக்கிறப்போ இது ஒரு தடவை சான்ஸ் கொடுத்தா நீ திரும்ப அது மாதிரி பண்ண மாட்டல்ல, நம்பலாமா ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. அவருக்கு ஒரு மாதிரி இல்யூஷன் மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் போயிட்டீங்கல்ல, ஸோ அதனால் நான் கண்டிப்பாக அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. ஸோ அவருக்குள்ளேயே அவர் பேசிக்கிற மாதிரி நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இந்த டைமில் பின்னாடி இருந்து அவரை ஹக் பண்ண மாதிரி இருக்குது யாரோ. டக்குன்னு அவர் இப்போ தான் ரியலைஸ் பண்ணி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, எப்படி சர்ப்ரைஸாக இருக்குது. நீ போகல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எப்படிடா நான் போவேன், என்னை போக விட்டுருந்தீங்கன்னா தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுகுறீங்க. ஸோ ஜிமினுக்கு செம ஹாப்பி ஆகிடுது. அப்போ நீ நிஜமாக போகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே சிரிப்பாங்கள்ல, அந்த மாதிரி கேட்குறாரு உங்களோட ஃபேஸை கட் பண்ணிவிட்டு. ஸோ நீங்கள் உன்னை இவ்வளோ அழ வச்சுட்டு நான் எப்படி அங்கே போய் நிம்மதியாக இருப்பேன், அதனால தான் வந்துட்டேன். ஆனால் திரும்ப நீ எனக்கு அந்த மாதிரி பண்ண மாட்டேல்ல, என்னை ஹர்ட் பண்ண மாட்டேல்ல, எனக்கு ஹாப்பியாக இருப்பேல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ தேம்பி அழுதுகிட்டே கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு சத்தியமாக உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன், அழ வைக்க மாட்டேன், உன்னை வந்துட்டு நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துப்பேன், ப்ராமிஸ், என் மேலே ப்ராமிஸ் அப்படிங்கிறாரு. ஸோ அவரும் ஒரு மாதிரி தேம்பி அழுதுகிட்டே தான் பேசிகிட்ருக்காரு. ஸோ இதை வந்துட்டு அந்த ஏர்போர்ட்டில் இருந்தவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்துருப்பாங்க. ஆக்சுவலாக 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்ததே. ஸோ அவங்களாம் வெளில வரும்போது பார்க்குறாங்க. அவங்களாம் செம ஹாப்பி ஆகிடுது, 2 பேரும் சேர்ந்துட்டிங்களா அதனால். ஸோ நீங்கள் வந்துட்டு ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவங்களும் ஹக் பண்ணிக்கிறாரு. 2 பேரும் மாற்றி கன்னத்தில் நெத்திலெல்லாம் கிஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவங்க சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்துட்டு உங்களை சீரப் பண்ணுற மாதிரி அவங்க செம ஹாப்பி ஆகிட்டாங்க 2 பேரும் சேர்ந்துங்காட்டிக்கு. ஸோ கிளாப் பண்ணி உங்களை வந்துட்டு நல்லா சீரப் பண்ணுறாங்க. ஓகே டியர்ஸ், ஸோ இந்த ஒன் ஷாட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா என்னங்கிறது எனக்கு ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். அண்ட் எல்லாத்துக்கிட்டேயும் நான் ஒரு விஷயம் கேட்கணும், மன்னிச்சு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. ஒரு வாரமாக வீடியோ போட முடியல. ஏன் அப்படின்னா சடனாக வந்துட்டு ஒரு சின்ன ட்ராவல், தட் மீன்ஸ் ஒரு குட்டி டூரு, டெம்பிளாக கூட்டி போய் என்னை சாவடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் என்னால் வந்துட்டு வீடியோ எதுவும் போட முடியல. சடனாக போனங்காட்டிக்கும் எனக்கு யார்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ண முடியல, டவர் இஷ்யூ அது இது, அதனால் என்னால் இன்ஃபார்ம் பண்ண முடியல. அண்ட் இதுக்கு மேலே இப்படி ஆகாதுன்னு என்னால் சொல்ல முடியாது. பட் நான் கரெக்டாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? அண்ட் டியர், நான் வந்துட்டு இந்த வீடியோவுக்கு முன்னாடி வந்துட்டு எப்போவுமே நம்ம நார்மலாக எப்போ வீடியோ போடுவோம். பட் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சின்ன வீடியோ கிளிப் மாதிரி ஆட் பண்ணியிருந்தேன்ல. ஸோ அது எதுக்கு அப்படின்னா சும்மா நான் ஆட் பண்ணல. தட் மீன்ஸ் இது யூடியூப்பில் வந்து புதுசாக ஒரு பாலிசி வேறு வந்திருக்கான். என்ன அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோன்னா ஒரே ஒரு பிக்கை மட்டும் வந்துட்டு ஸ்வைப் பண்ணி இழுத்து விட்டு வரோம்ல. ஸோ 1 or 2 hour வீடியோவாக இருந்தாலுமே ஜஸ்ட் நம்ம வாய்ஸ் ஓவர் எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் வந்துட்டு இழுத்து விட்டு வரோம். ஸோ அது ஒன்றே மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்துட்டு ஏதோ இஷ்யூ வரும். ஸோ அந்த மாதிரி சேனலெலாம் இருக்காது அப்படிங்கிற ஏதோ இந்த மாதிரி அரசல் பரசலாக நான் கேள்விப்பட்டேன். ஸோ எனக்கு பயம் ஆகிடுச்சு. நம்ம அப்படி தானே பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம், பட் உள்ளே வந்துட்டு வீடியோ கிளிப் எதுவும் இருக்கிறதில்ல. ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ வச்சு நம்ம அப்படி இழுத்து விட்டுறோம். ஸோ இதனால் நம்ம சேனலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டு என்ன பண்ணுறது? ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனல் நான் இந்த அளவுக்கு கொண்டு வரத்துக்கே எனக்கு பாடுபட்டுட்டேன். திரும்ப வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமா ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் ஒரு சின்ன வீடியோ கிளிப் மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் யாராவது வந்துட்டு ஒன் ஷாட்டெல்லாம் வந்துட்டு சொல்கிறவங்க அதாவது சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி மட்டும் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃபேஸ் காட்ட பிடிக்கலன்னா கூட ஜஸ்ட் ஏதாவது ஒரு சின்ன வீடியோ கிளிப்பு நீங்கள் பேசி சும்மா செவத்தை காட்டின மாதிரி இல்லை ஏதாவது பொம்மையை காட்டின மாதிரி
மாதிரி, இல்லை நீங்கள் உங்களே கூட ஷோ பண்ணிக்கோங்க, ஃபேஸை மறைச்ச மாதிரி ஏதாவது பண்ணி, ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த வீடியோக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனலுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் வராது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஒரு சின்ன கிளிப், ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி ஒரு சின்ன கிளிப் மட்டும் ஃப்ரண்ட்டில் இல்லைனா பேக்கில் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம எல்லா வீடியோலையும் இது மாதிரி ஒரு சின்ன கிளிப்பாவது ஆட் பண்ணால் அதாவது முழுசாக நம்மளால் பண்ண முடியாது, பட் ஒரு சின்ன கிளிப்பாவது ஆட் பண்ணிக்கிட்டோன்னா எதுவும் பிரச்சனை வராதுன்னு ஒரு சின்ன நம்பிக்கை. அதனால தான் சொல்கிறேன், ஏதோ ஒரு குட்டி கிளிப் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் மீறி வந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல, பட் இந்த வந்து நம்மளால் பண்ணிக்க முடியலை. சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். அதனால தான் சேனல் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி கிளிப் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகேடா, ஸோ ஸ்டோரி முடிஞ்சுட்டடா சடங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, ஓகேவா? ஸோ